வணக்கம் சார். நான் ஃபாத்திமா ருஃப்லா. பயிற்சி 3. வினா இலக்கம் 30. வாளி, குறடு, ஏணி, கிணறு, கப்பி, படிக்கட்டு இச்சொற்களில் 3 சொற்களை ஒரு கூட்டமாகவும் வேறு 2 சொற்களை இன்னொரு கூட்டமாகவும் வேறுபடுத்தலாம். அவ்விரு கூட்டங்களையும் சேராத சொல் எதுன்னு கேட்டிருக்கேன். இப்ப ஒரு 3 சொற்களை ஒரு கூட்டமாகவும் சொல்லிக்காங்க. 3 சொற்கள் ஒரு கூட்டத்துக்கு வரணும். முதலாவது கூட்டத்துக்கு 3 சொற்கள் வரணும். வாளி, கிணறு, கப்பிங்கிற 3 சொற்களும் வரும். ஏன்னு சொன்னா வாளி கிணற்றிலிருந்து நீரை எடுப்பதற்கு வாளி உதவும். வாளியை மேலே இழுப்பதற்கு கப்பி உதவும். இது வாளி, இது கிணறு, இது கப்பி, இம்மூன்று சொற்களும் ஒரு கூட்டத்தில் வரும். அடுத்ததாக இரு சொற்கள் இன்னொரு கூட்டமாகவும் வேறுபடுத்தலாம். இரண்டாவது கூட்டத்தில் 2 சொற்கள் வரும். அது என்னன்னு பார்த்தா ஏணி, படிக்கட்டு. இது இரண்டும் நாம் ஏற பயன்படுத்துவோம். இது ஏணி, இது படிக்கட்டு, படிக்கட்டு. இதுல கேள்வி சேராத சொல். நம்ம கப்பி, வாளி, கிணறு, ஏணி, படிக்கட்டு ஆகிய 5 சொற்களையும் எடுத்து விட்டோம். இது சேராத சொல் குறடு. இதற்கான விடை குறடு. நன்றி.